நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நிஃப்டியோட லாங் டெர்ம் அனாலிசிஸ செக் பண்ணிட்டு, அதன் பிறகு ஸ்மால் டைம் ஃப்ரேம்க்கான இன்டர்டே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி இப்போ வந்து மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா, பை வியூல இருக்கு. ஸோ இந்த பை ட்ரெண்ட் எது வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலா சார்ட் வந்து ஃபிபனாஷி செக் பண்ணி பார்ப்போம். ஃபிபனாஷி எக்ஸ்டென்ஷன். ஃபிபனாஷி எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 26,270. இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஷோ பண்ணுது. ஆஸ் பெர் ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ 26,270. இது மந்த்லி சார்ட்டோட பிரெடிக்ஷன். பார்ப்போம். அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன ஷோ பண்ணுதுங்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அடுத்து மந்த்லி சார்ட்ல வேற என்னென்ன டெக்னிக்கலா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே. இந்த 2 ட்ரெண்ட் லைனும் தான் இப்ப மார்க்கெட்ட வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் எங்க வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் லைனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஆம் நியரஸ்ட்டா 26,270 சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த் இந்த ரேஞ்சுக்கு ரீச் ஆகுமா? ஆகாதா? அல்லது இன்னொரு மந்த் எடுத்துக்குமாங்கிறது தெரியாது. பட் டெக்னிக்கலா சார்ட் வந்து ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் பிரகாரம் 26,270யும் ட்ரெண்ட் லைன் பிரகாரமும் கிட்டத்தட்ட நியரஸ்ட்டா அங்க தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் இந்த ஏரியாவ ரீச் பண்ணுமா? பண்ணாதா? அப்படிங்கிறது நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணா தான் தெரியும். ஸோ வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ 2வதா பார்த்தீங்கன்னா, இன்னொரு ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த 2 ட்ரெண்ட் லைனும் தான் மார்க்கெட்ட இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம் எப்படி சொல்றது? பேரலல் சேனல். அப் ட்ரெண்ட் பேரலல் சேனல்ல போயிட்டு இருக்கு. ஸோ 1, 2, 3 அண்ட் தென் 4. 4த் பாயிண்ட்ட வந்து ரீச் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவல் ரீச் ஆனா மார்க்கெட் எப்படி நடக்கப் போகுது? என்ன நடக்கும்? அப்படிங்கிறது தெரியல. பட் அங்க போய் மார்க்கெட் என்ன மாரியான வியூஸ குடுக்குது? அப்படிங்கிறத வச்சு நம்ம அதன் பிறகு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ மந்த்லி வியூ சார்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம இது எப்படி வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ஆஸ் பெர் பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்டே தான். ஸோ பிரைஸ் ஆக்ஷன யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த லெவல வந்து நம்ம பிரெடிக்ட் பண்றோம். பட் இதெல்லாம் இன்னர் வேவா இருந்தாலும், ஸோ இந்த மாதிரியான ஒரு வியூவ வந்து எதிர்பார்க்குறோம். சரிங்களா? பட் இது நடக்குமா? நடக்காதான்னு தெரியாது. பட் ஜெனரலா பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் பேரலல் சேனல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேரலல் சேனல் வந்து 1, 2 அண்ட் 3. ஸோ இது வந்து இன்சைட் சேனல், இன்சைட் வேவ். ஸோ இது வந்து பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ 1, 2, 3 அண்ட் 4த். 4த் வந்து இங்க டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெறையா இருக்கு. ஸோ இது வந்து 4த் லெவலா இருக்கும். ஸோ அப் ட்ரெண்ட் பேரலல் சேனல் வந்து 5த் பாயிண்ட் பிரேக் அவுட் பாயிண்ட்டா இருக்கலாம். இருக்கும். மேக்ஸிமம் வந்து அ அ பேட்டர்ன்ஸ்னா இப்படிதான். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அல்லது பேரலல் சேனல் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து இப்படிதான் மெத்தடு. ஸோ ஆஸ் பெர் மெத்தட் பிரகாரம் 5த் பாயிண்ட் மேபி ஒரு ஃபால் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷன். பட் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அங்க அந்த ஸ்டேஜ் வரப்ப தான் நான் முடிவு பண்ண முடியும். பட் நெக்ஸ்ட் லெவலா மார்க்கெட் எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா 26,270. ஸோ இந்த ஏரியாவுக்கு ரீச் ஆன பிறகு நமக்கு ஒரு ஒரு எகைன் ஒரு கரெக்ஷன்ஸ் கிடைக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 22,200 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். இது நடக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத வச்சுக்கிட்டு, அதன் பிறகு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்லி சார்ட்ட வந்து அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் எங்க போக போகுது? அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மந்த்லி சார்ட்டுக்கு ஃபேவரா இன்ட்ராடே சார்ட்டும், டே சார்ட்டும் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டே சார்ட் வந்து ஆஸ் யூசுவல் எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. அதனால டே சார்ட்ட வந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம டைரக்ட்டா அம் இன்ட்ராடே சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இன்ட்ராடே சார்ட்ல நான் எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத பார்த்துட்டு, அதன் பிறகு போவோம். ஸோ ஃப்ரைடே பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணேன், பியர்ஸ் இன் கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பியர் மூவ் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஓப்பன் கேண்டில் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் இந்த ரேஞ்சுக்கு மேல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த ரேஞ்சுக்கு மேல புல்லிஷ் பாராவோ அல்லது ரெட் பாராவோ அமைஞ்சு அந்த ஹைக்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, இட் வில் கோ அப் டூ கன்டின்யூ அப் மூவ் அப் டூ வந்து 24,800 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒருவேளை நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கல அப்படின்னா, தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து டைட்டில மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. டைட்டில் என்னவோ, இந்த டைட்டில் ஏன் நான் டைட்டில வந்து அப்படி குடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து செல்ல இருக்கு.
ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் செல்ல இருக்கு. பட் ட்ரெண்ட் செல் அடுத்த நாள் சேஞ்ச் ஆகுங்கிறது கண்டிப்பா நடக்கவே நடக்காதுங்கிறதுலாம் இல்ல. ஸோ ட்ரெண்ட் வந்து இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு ஃபேவரா இன்னொன்னு சொல்லிட்டு இந்த லோ பிரேக் பண்ணா ஃபெயில்ட் ஆச்சுன்னா ரீஅகைன் இந்த ஏரியாவுக்கு வரும். வந்த பிறகு இந்த ஏரியாவ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெகுலரா 2, 3 வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா தெரியும். அதேபோல ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தீங்கனாலும் நல்லா புரியும். சரிங்களா? மோஸ்ட்லி அந்த வீடியோவ யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு நல்லாவே கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு புல் மூவ் அப் டூ 24,800 வரைக்கும் போகறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல மார்க்கெட் வந்து 24,800க்கு மேலேயே ரீச் ஆயிடுச்சு. நாம வந்து டெலகிராம் சேனல்ல கரெக்ட்டா புட் ஆப்ஷன்ல ஹோல்டு பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதே போல ஓப்பன் கேண்டில்லே ஆப்போசிட் சைடு பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆனதுனால, அகைன் அங்க வந்து புட் ஆப்ஷன் எக்ஸிட் பண்ணிட்டு, கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணோம். நல்ல ஒரு ஒன் வே மூவ், அப் சைட் மூவ், ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா நம்ம இந்த ஏரியா தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே. இப்ப அது பிரச்சனை இல்ல. இப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம்? நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப மார்க்கெட் வந்து அகைன் ஒரு சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் தான் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்க்கு மார்க்கெட் வந்துட்டு பை ஆகுமா? அல்லது கன்டினியூவா இப்படியே பை ஆகுமா? அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் என்னங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம் ஓகே. 24,820 ஓகே. 24,820 ஸோ 24,820க்கு கீழ மார்க்கெட் வந்து ஒரு வேளை ஓப்பன் கேண்டில் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு மண்டே ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் 24,850க்கு கீழ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, கன்டினியூவா நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். அப் டூ வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் டே ரேஞ்சுக்கே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது இந்த லோ, இந்த ஏரியாக்கே வரதுக்கு சான்ஸ் நெறையா இருக்கு. ஸோ பார்ப்போம். இந்த லெவலுக்கு கீழ 24,820க்கு கீழ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் கேப் டவுன் ஆகி ரெட் பாரா ட்ரேட் ஆனா மட்டும் தான் நம்ம அத ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதர்வைஸ் ட்ரெண்ட் பைல தான் இருக்கு. ஒருவேள மார்க்கெட் ரன்னிங்ல வந்து இந்த லெவல பிரேக் பண்ணுச்சு வச்சுக்கோங்களேன், பாசிபிலிட்டீஸ் வந்து பைக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் ஃபெயில்ட் ஆயிட்டு நான் சொல்ற கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேப் டவுன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் பார் ரெட் பாரா இருந்தா மட்டும் தான் இதுவரைக்கும் வரும்னு நான் சொல்றேன். பட் ரன்னிங்ல வந்து இந்த லெவல பிரேக் ஆச்சுன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த லெவல் பிரேக் ஆயிட்டு அகைன் ஃபெயில்ட் ஆயிட்டு பை கன்டின்யூ ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த லோ பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னாலும், டவுன் மூவ் அப் டூ 24,500 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கான லெவல் இதுதான். ஒருவேள மார்க்கெட் ஹைக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹைல கேப் டவுன் ஆயிட்டு கேப் அப் ஆயி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, கேப் அப் ஆயி ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லைவ்ல டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றோம். ஸோ தேவைப்படுறவங்க அதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹைக்கு மேல ஒருவேள கேப் அப் ஆயி ட்ரேட் ஆனாலோ, அல்லது இந்த ரேஞ்சுக்கு மேலேயே ட்ரேட் ஆனாலும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேளை ஐடி ஃபெயில்ட் ஆனாலும் டே லோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரேஞ்சில மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹைல. ஸோ கன்டினியூவா அப் மூவும் போகலாம். போகறதுக்கான சான்சஸ் வந்து பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா மட்டும் தான் நம்ம கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி எந்தெந்த லெவல்ல பிரேக் பண்ணா புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது கேப் அப் பாயிண்டட் ஆனா என்ன நடக்கணுங்கிறத நம்ம டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம லைவ்ல அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம தேவைப்படுறவங்க டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நாங்க சொல்ற அத்தனையுமே என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ண போறேங்கிறத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேனே தவிர, நீங்க இத பண்ணி